பார்வதியை பார்த்து பாவப்படுறதா இல்லை சந்தோஷப்படுறதான்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. அந்தளவுக்கு பார்வதியோடைய நிலைமை நேற்று ஆகிப்போச்சு. பாவங்க பார்வதி. இதற்கு முன்னாடி தான் பிடிச்ச மானுக்கு 3 காலு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கக்கூடிய ஒரு ஆடு தான் நம்ம பார்வதியவே கதற விட்டாங்க. புதுசாக வந்து இந்த சாண்ட்ராவும் பிரஜினும் நேற்று வீட்டுக்குள்ளே பயங்கரமான சம்பவம் வந்து நடந்தது. யார் பெஸ்ட்டு பர்ஃபார்மர், யார் ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான அந்த ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கக்கூடிய அந்த ஒரு வேலையில் நம்ம பார்வதி வாண்டடாக உள்ள வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. நான் போயிட்டு பிரஜின் மேலே கையை வச்சேன், பிரஜின் வந்து என் கையை வந்து தட்டி விட்டார், அது ரொம்ப வந்து பெயின்ஃபுல்லாக இருந்தது, அதை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் கேஷுவலாக தான் வச்சேன், அதை வந்து இப்படி பண்ணிட்டாரு, அவர் என் கையை தூக்கி விட்டதுனால என் கை போயிட்டு கனி மேலே விழுந்தது, கனியாக்கவே பயந்துட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்வதி எல்லோரும் முன்னாடியும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கு பதில் கொடுக்கக்கூடிய விதமாக நம்ம பிரஜின் வந்துட்டு இந்த மாதிரி சொன்னாங்க. இவங்க வந்து கண்டென்ட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, நான் அதுக்கு வந்து தயாராக இல்லை, வெளியில் இவங்க பார்த்துட்டு தான் வந்திருக்கேன், இவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வந்திருக்கேன், எனக்கு ஃபேமிலி இருக்குது, குழந்தைங்க இருக்குது, என் ஃபேமிலி வந்து நல்லா இருக்கணும், நான் வந்து மோசமானவள், எனக்கு ஃப்ரெண்டு கூட வெளியில் கிடையாது, நான் அந்தளவுக்கு நல்லவனாக இருந்துட்டு வந்திருக்கேன், என்னை வந்து ஒரு வேறு மாதிரி வந்து கண்டென்ட்டுக்காக வந்து ட்ரை பண்ணுறாங்க, இது வந்து எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் வந்து அந்த மாதிரி வந்து பண்ணேன், தயவு செஞ்சு நான் வந்து அம்பிள் ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு பார்த்தீங்கன்னா மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு எங்கிட்ட அந்த மாதிரி வந்து கண்டென்ட் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா நம்ம பிரஜின் அவர்கள் வந்து சொல்கிறாரு. இந்த இடத்துல வந்து சாண்ட்ரா வந்து பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி அன்றைக்கே வந்து சொன்னல, என் ஹஸ்பண்டை பார்த்து ஹஸ்பண்டை நான் சைட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னல, அப்பே தெரியும் நீ எப்பேற்பட்ட ஆள் அப்படின்ற மாதிரி பார்வதி அப்படின்ற இவங்க பொண்ணுங்களுக்கு பார்வதியை ஒரு பேட் கேர்ளாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அடையாளப்படுத்துகிறாங்க. பார்வதி அப்படின்னாவே ஒரு மாதிரியான ஒரு பொண்ணு, ஆம்பளை பசங்களை வச்சு கண்டென்ட் பார்க்குறவ, லவ் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை வச்சு காமம் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் கண்டென்ட் பண்ணி மக்கள்கிட்ட ஓட்டிங்ஸ் வாங்கிறதுக்காக இந்த ஒரு கேவலமான விஷயத்தை வந்து பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி சாண்ட்ராவும் பிரஜின் அவர்கள் வந்து பேசும்போது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சது. பார்வதி அப்படின்றவங்க கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வந்து அவங்க அந்த இதுன்றதை பார்த்தீங்கன்னா யாரோட இருக்கிறாங்க, கமருத்தீன் கிடக்கிறாங்க, ஒரு சிலருக்கு மட்டும்தான் வந்து பேசுகிறாங்க. அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து போர்ட்ரேட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு கேர்ளாக வந்து தெரியல. இவங்க அந்த மாதிரி வந்து பண்ணுறதே வந்து அந்த பெண்ணுடைய பேரையே வந்து டோட்டலாக வந்து டேமேஜ் பண்ணுறது. ஈக்குவலாக உங்களுக்கு வந்து சொல்லணும், ஒரு வார்த்தை வந்து சொல்லணும் அப்படின்னா ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு முழு வார்த்தை நீங்களே வந்து ஃபில் பண்ணிங்க. அந்த பொண்ணே வந்து ஒரு மோசமான பொண்ணு, காசுக்காக வந்து என்ன வேணாலும் பண்ணுவா, கண்டென்ட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா, எத்தனை பேர் வேணாலும் லவ் பண்ணுற மாதிரி வந்து பண்ணுவா, டபுள் மீனிங் வந்து பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. எனக்கு வந்து அது சுத்தமாக பிடிக்கல. பார்வதி அப்படின்றவங்கள நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க வந்து கமருத்தீன்கிட்ட கொஞ்சம் எல்லை மீறி பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க வந்து ஓகே தான். பட் என்ன அப்படின்னா அவங்கள வந்து இந்த மாதிரி கேவலமாக வந்து போர்ட்ரேட் பண்ணுறது என்னால் வந்து சுத்தமாக ஏற்றுக்க முடியல. பாவம் பார்வதி. எல்லோரும் வந்து பார்வதியை வந்து திட்டுறாங்க, பார்வதிக்கு இது தேவை தான், வேணும்னே பண்ணுறான்னு. அவங்க நீங்களே சொல்லுங்கள், மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், பார்வதி எந்த இடத்துல உங்களுக்கு வந்து தப்பாக தெரியுறாங்க? அந்த மாதிரி கண்டென்ட்டுக்காக அவங்க வந்து இப்படி பண்ணுறாங்கன்னா கண்டென்ட்டுக்காக வந்து பேசுவாங்க ஓகே, ஆனால் அதை வந்து எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்களோ, அவங்க பேசணும்னு நினச்சா எல்லாருக்கிட்டையும் வந்து வலிஞ்சு பேசி தன்னுடைய கேரக்டர் வந்து வேறு மாதிரி வந்து காமிச்சிக்கலாம். அவங்க இந்த மாதிரி ஒரு பேட் நேமோட வந்து உள்ளே இருக்க வேண்டிய அவசியமே வந்து அவங்களுக்கு வந்து கிடையாது. பட் இவங்க சொன்ன இந்த ஒரு வார்த்தை அது வந்து மிகப்பெரிய ஒரு வார்த்தை. டோட்டலாக பார்த்தீங்கன்னா பார்வதியுடைய கெரியரையே வந்து இது பண்ணிடும், பிரச்சனை பண்ணிடும். ஏதாவது ஒரு மூவிக்கு போகிறாங்க அப்படின்னாலோ, இல்லை வந்து ஏதாவது ஒரு சீரியலில் வந்து ஏதாவது ஒரு ரோல் கொடுக்குறாங்க, ஆக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னாலுமே எல்லா இடத்துலையும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை வந்து இந்த மூலியமாக வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற வார்த்தைகள்லாம் வந்து இவங்க இந்த மாதிரி போடுறாங்களே, இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லும்போது இந்த பொண்ணே இப்படி தான்டா, இந்த பொண்ணு என்ன வேணாலும் பண்ணலாம்டா அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு எல்லோரும் வந்து வந்துடுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து அதை அந்த மாதிரி தான் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து டீச் பண்ணுவாங்க. அந்த பெண்ணுடைய லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணுறதுக்காக தான் இந்த பிரஜினும் சாண்ட்ராவும் வந்து பேசுன மாதிரி தான் வந்து எனக்கு தெரிஞ்சது. சத்தியமாக அவங்க 2 பேரும் பேசுனதுக்கு நான் வந்து ஒருபோதும் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றப்ப அதை வந்து சுமூகமாக வந்து பேசியிருக்கலாம். அது வந்து இந்த மாதிரி ரொம்ப இறங்கி போய் பார்வதியை வந்து ரொம்ப உடச்சிது வந்து எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. அவங்கள இந்தளவுக்கு உடச்சி அந்த கேமில் வந்து ஜெயிச்சு நீங்கள் காசு வாங்கி என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பட் பாவம் பார்வதி, இதுதான் நான் சொல்லிக்கணும் விருப்பப்பட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போடுங்க. நன்றிகள்.